சின்னசேலம் அருகே வேறு ஜாதி பெண்ணை திருமணம் செய்ததால் குடும்பத்தையே உறவினர்கள் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தண்ணீர் பிடிக்க கூடாது, கோவிலுக்குள் செல்லக்கூடாது என கூறி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த அவலநிலை அரங்கேறியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வி கூட்ரோடு கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள். இவர் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்று சமூக பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இதனால் எதிர்ப்பு தெரிவித்த உறவினர்கள் அருள், அவரது தாய், மனைவி, தங்கையின் கணவர் என அனைவரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அருள் தன் மனைவியுடன் வெளியூரில் வசித்து வந்துள்ளார். உள்ளூரில் வசிக்கும் அருளின் தாய் மற்றும் தங்கை அவரது கணவரிடமும் உறவினர்கள் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அருளின் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து அருள் மற்றும் அவரது தாய், தங்கை, அவரது கணவர் என அனைவரையும் தாக்கி உள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து சின்னசேலம் காவல் நிலையத்தில் அருள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்னைக்கு காலையிலையும் சார் நான் அம்மா தகாத வார்த்தையில் பேசணும்னு சொல்லி நான் கேட்க வந்ததுக்கு என்னையும் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாருமே ஊரே சேர்ந்து எங்களை அடிச்சிட்டாங்க. அடி பொறுக்க முடியாமல் தான் நமக்கு இது ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஸ்டேஷனில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், இதுக்கு அப்பயாவது ஒரு முடிவு வருமானு வந்திருக்கிறேன். ஆமாம், என் மனைவி, என் பிள்ளைகள் என் பசங்க எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, நீ வேறு சமுதாயத்தில் நீ பொண்ணு எடுத்துட்ட, உன் மனைவி உன் பசங்க வரக்கூடாது அப்படின்னாங்க. சரி, என் மனைவி என் பசங்க வரலாம், நான் வரலாம்ல அப்படின்னு சொல்லி நான் வந்தால் நீ எங்கள் அம்மா ஏன் இப்படி துன்புறுத்தீங்க அப்படின்னு கேட்கல, என்னை நீ எது கேட்குற அப்படின்னு என்னை தேவையில்லாத தகாத வார்த்தைகள்லாம் பேசி என்னை அடிக்கிறாங்க. நம்ம இது ஒரு நீதி வேணும் நமக்கு. ஆமாம், நான் ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணதான் என் மனைவி ஒரு குடி தண்ணி பிடிக்க போனாலும் பிடிக்கக்கூடாதுங்கிறாங்க, ஒரு கோயிலில் வீட்டு பக்கம் போய் சாமி கும்பிட்டாலும் வரக்கூடாதுங்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன தீண்டத்தக்காதவங்களா சார்? வரி எல்லாம் வாங்குறாங்க. இதெல்லாம் கேட்க போய் தான் எங்கள் வீட்டு என்னுடைய ஒய்ஃபுக்கும் எனக்கு சண்டை வந்துடுச்சு. இனிமேல் உன்னுடைய இப்படி சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருச்செங்கோட்டில் எங்கள் மனைவி அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன். இப்போ நான் அங்கே தான் ஃபேமிலியோடு அங்கே தான் இருக்கேன். எங்கள் அம்மா மட்டும்தான் இங்கே இருக்காங்க. எங்கள் அம்மா எங்கள் அம்மாவையும் இங்கே தனியாக விட்டு போய் எங்கள் அம்மாவோடையும் பிரச்சனை பண்ணிவிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நான் வண்டிக்கு போயிடுறேன். நான் எங்கள் பக்கத்தில் இல்லை. தங்கச்சி வீட்டுக்காரரை போய் பார்க்க சொன்னாலும் அவங்கள்ட்டையும் சண்டைக்கு வராங்க. நீ யார் பார்க்குற, நீ அவன் என் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு ஒரு நியாயம் வேணும்.